சிவகங்கை மடப்புரத்தில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படும் இடத்தில் காவல்துறை தடுப்பு வைத்து அடைத்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் பல்வேறு தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த இடத்துக்கு தற்போது காவல்துறையினர் ஏன் தடுப்பு வச்சு அடைச்சிட்டு வராங்க? விரிவான விவரம். விக்னேஷ், அதாவது சிவகங்கை மாவட்டம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது ஜூன் 27 அன்று ஒரு தாய் மகள் தங்கள் நகை மற்றும் 2500 ரூபாய் காணவில்லை என வாய்மொழி புகார் அளித்ததை தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தால் அஜித் மற்றும் 4 அது அஜித்தோடு சேர்ந்து 4 பேர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே திருப்புவனம் கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள சீச்சாச்சேரி களம் அப்படின்ற அந்த பகுதிக்கு முதலில் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் மடப்புரம் கிழக்கு மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் கூட்டிச் சென்று அங்கேயும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது போக பேருந்து டிப்போவின் பின்புறத்தில் உள்ள ஆற்றோர பகுதி அந்த 3 இடங்களில் மாறி மாறி கொண்டு சென்று கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த பேருந்து டிப்போவின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றோர பகுதியில் தான் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய அஜித்குமார் மற்றும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் நவீனையும் கூட்டிச் சென்று அஜித்குமாரை கைகளை கட்டி வைத்து நவீனை மொட்டிகள் போல சொல்லி நகையை எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்ல சொல்லி அங்கே கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இதை நவீன் உறுதிப்படுத்தி புதிய தலைமுறைக்கு ஒரு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அஜித் சித்திரவதை தாங்காமல் எல்லோரும் இருக்கும் இடத்திற்கு சென்றால் யாராவது தலையிட்டு நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் மடப்புரம் கோவில் தற்போது நம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மடப்புரம் கோவில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் கூட்டி சென்றால் எடுத்து தருகிறேன் என்று அஜித்குமார் கூறியதை கேட்டு அங்கே காவலர்கள் அவரை கூட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனா அங்கே உள்ள அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டைகள் உள்ள பார்க்கும் பொழுது அங்கே அந்த மாதிரி நகை எதுவுமே கிடையாது. தன்னை யாரும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை தான் கூட்டி வந்தேன் என்ற விஷயத்தை கூறியிருக்கிறார் அஜித்குமார். அதனால் கடும் கோபம் கொண்டு இறுதியாக அந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். நகை திருட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என இவர் முழுமையாக கூறிய பிறகும் காவல்துறையினர் அவரை நம்பாமல் இந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உதவியான அலுவலகத்துக்கு நடக்கக்கூடிய இந்த மாட்டு கொட்டகத்தில் வைத்துதான் அவரை கடுமையாக இறுதியாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் அவர் முழுமையாக மயங்கி இருக்கிறார். இதன் பிறகுதான் அவரை அஜித்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனை நேற்று இரவு முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரேத பரிசோதனைக்கான முதல் அறிக்கை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த மடப்புரம் அந்த உதவி ஆணையர் அலுவலகத்தில் கடைசியாக அஜித்குமாரை அழைத்து வந்த இடம் தற்போது காவல்துறையினால் பேரிகேடு வைத்து முழுமையாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது போக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த கேமராவுடைய காட்சிகள் அனைத்துமே டிவிஆர் கூட அந்த மொத்த அந்த ஸ்டோரேஜ் இதுமே காவல்துறையினர் ஏற்கனவே இந்த கோயில் நிர்வாகத்திடமிருந்து மொத்தமாக எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த மடப்புரம் கோவிலை சுற்றி 13 to 30க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் கோவில் நிர்வாகத்தால் பொருத்தப்படக்கூடிய சூழலில் அனைத்து அந்த கேமராவுடைய அந்த டிவிஆர் ஸ்டோரேஜுமே காவல்துறை வசம் தற்பொழுது இருப்பதாக இங்கே கோயில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். காவல் நிலையத்துடைய அந்த சித்திரவதையினால் இவர் உயிரிழந்தார் என்கின்ற விஷயத்தில் தற்பொழுது அவர் குடும்பத்தினர் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது பெரும் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழலில் நேற்று அவருடைய சடலத்தை வாங்கி நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த அஜித்குமாரை தாக்கிய அந்த காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அந்த உயிரிழந்த அஜித்குமாருடைய உடன் பிறந்த சகோதரர் நவீன் புதிய தலைமுறைக்கு வாயிலாக முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.